Welcome to Living Hope Channel.
ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார், அவர் பேசுவார். அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது என்று நாம் விசுவாசிப்போம். நிச்சயமாகவே அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய ஊழியத்தில் அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமாய் மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆமேன். எங்களோட கூட நீங்கள் வாருங்கள், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய சாட்சிகளை எங்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒன்று சேர்ந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம், தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவோமாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய ஒரு வேத பகுதி பெத்தேலுக்கும் பெத்லகேமுக்கும் இடையில வழியில நடந்த ஒரு காரியத்தை குறித்து இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. பெத்தேலுக்கும் பெத்லகேமுக்கும் இடைப்பட்ட அந்த வழியில, அந்த பாதையில ஒரு காரியம் நடக்குது. என்ன காரியம் என்றால், முதலாவது ஒரு டெலிவரி. மிகவும் பயங்கரமான பெயின் இல்லையா? மிகவும் வலி நிறைந்த ஒரு பிரசவம், டெலிவரி நடக்குது. டெலிவரி முடிந்து கொஞ்ச மணி நேரத்திலேயே ஒரு டெத்தும் நடக்குது. அது அதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு வலி. இந்த டெலிவரி அந்த தாய்க்கு ஒரு மிகப்பெரிய பெயின். அந்த தாயுடைய டெத்து அன்றைக்கு பிறந்த அந்த மகனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பெயினாக இருக்கும். இது பெத்தேல்லையும் நடக்கல, பெத்லகேம்லையும் நடக்கல, அப்பத்தின் வீட்டிலையும் நடக்கல, தேவனுடைய வீட்டிலையும் நடக்கல. ஏதாவது ஒரு வீட்டில் நடந்திருந்தா ஏதோ ஒரு வாய்ப்பு இருந்திருக்குன்னு சொல்லலாம் காப்பாற்றப்படுவதற்கு. ஆனால் இது வீட்டில் நடக்கல. பெத்தேலுக்கும் பெத்லகேமுக்கும் நடுவில் ஒரு வழியில், ஒரு பாதையில் ஒரு பயங்கரமான ஒரு காரியம் நடக்குது. 2 டி. ஒன்று டெலிவரி, இன்னொரு டி டெத். ரெண்டுமே பயங்கரமான பெயின். ரெண்டுமே பயங்கரமான பெயின். இந்த பெயினை வேற யாராவது எடுத்துக்கொள்ள முடியுமானா சான்ஸே கிடையாது. அந்த பெயின் அவங்க தான் அவங்க அனுபவித்து ஆகணும். வேற யாராலையும் அதை ஷேர் பண்ண முடியாது. அந்த பெயின், வலி அவங்களுக்கு தான் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் கூட சில சமயத்தில் சில வலிகள், சில பலவீனங்கள், சில சோர்வுகள், சில தோல்விகள், சில நஷ்டங்கள், பல கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் எழும்பியிருக்கலாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கலாம், ஒரு நடு வழியில் போய் கொண்டிருக்கலாம். அங்கேயும் இல்லை, நான் போய் இன்னும் சேரவும் இல்லை, நடுவில் நான் நிற்கிறேன். பல இழப்புகள், பல நஷ்டங்கள், நினைத்து பார்க்க முடியாத சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். இந்த காரியம், நான் சொல்லி கொண்டிருக்கிற காரியம் ஏதோ யாருக்கோ எங்கேயோ நடந்ததில்லை. நான் வேதத்தில் இருக்கிற காரியத்தை நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். ஒன்று டெத், டெலிவரி. மிகவும் பெயினான ஒரு அனுபவம், சம்பவம். யாருடைய வாழ்க்கையில் நடக்குதுன்னா, யாக்கோபுடைய மனைவியுடைய வாழ்க்கையில் நடக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆமென். எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமம் 35வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி இந்த காரியங்கள்லாம் நீங்கள் வாசித்திருப்பீங்க, தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு ஒரு வித்தியாசமான முறையில் உங்களோடு கூட பேசுவாராக. ஆமென். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்துக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமாயிருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாக இருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவள் தகப்பனோ அவனுக்கு பென்யமின் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிரத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். இப்போ இந்த சம்பவம் புரிந்திருக்கும் இல்லையா? யாக்கோபுடைய மனைவி ஆகிய ராகேலுடைய காரியத்தை இன்னைக்கு நாம் பார்த்தோம். இங்கே டெலிவரியில் ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பேர் பெனானி அல்லது பென்யமின். ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இல்லை? ஒரு தாய் டெலிவரி முடிந்த பிறகு தான் பிள்ளையை பார்க்கணும்னு நினைப்பாங்க. பிள்ளை பார்க்க
கூட அளவுக்கு கூட அவள் ஆத்துமா அவள் சரீரம் அன்னைக்கு ஈடு கொடுக்கல. அந்த அளவுக்கு பயங்கரமான வேதனை, மரண வேதனை, மரண காலம் என்று போடப்பட்டிருக்கிறது. அவள் ஆத்துமா பெரிய நேரம். தாய் பிள்ளையும் பார்த்துருக்க மாட்டாங்க, பிள்ளை தாயையும் பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன ஒரு கொடுமையான ஒரு காரியம் இல்லையா? இது யாருக்கு நடக்குது என்றால் இந்த பென்யமீனுக்கு நடக்குது. இந்த பென்யமீனுடைய லைஃப்பில் பல காரியங்கள் இழப்பு வருகிறதுங்க. முதலாவது நான் பார்க்கும்போது தாயை இழக்குகிறான். தாய் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு இல்லையா? இந்த உலகத்தில் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து யாருன்னா அம்மா இல்லையா? ஒரு அப்பா இல்லைன்னா கூட எப்படியோ அது மேனேஜ் பண்ணிடுவாங்க. ஆனால் அம்மா இல்லைன்னா எந்த ஒரு காரியமே நடக்காது. வீட்டில் இருந்தாலும் சரி, வெளியில் இருந்தாலும் சரி, எல்லா காலகட்டத்திலையும் அம்மாவுடைய உதவி, அம்மாவுடைய பாசம், அம்மாவுடைய ஆதரவு, அம்மாவுடைய ஜெபம், அம்மாவுடைய ஆலோசனை நம்மளுக்கு எப்பொழுதுமே தேவைப்படுகிறது. ஆனால் இந்த பையன் அம்மான்னு என்று சொல்லி கூப்பிடுவதற்கு முன்பாகவே அவங்க அம்மாவுடைய உயிர் பிரிந்து போகிறது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை உங்களோட பேரண்ட்ஸ் யாரையாவது நீங்கள் இழந்திருக்கலாம், அந்த அன்பை நீங்கள் இழந்திருக்கலாம், அந்த ஆதரவை நீங்கள் இழந்திருக்கலாம், அந்த வேதனையை நீங்கள் பல வருடமாக நீங்கள் தாங்கி கொண்டு இருக்கிறீங்க. ஏன் 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 எத்தனையோ பிள்ளைகள் அவங்க அப்பா கூட போயிட்டுருப்பாங்க, அம்மாவோட போயிட்டுருப்பாங்க. ஆனால் சில பேருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம இருந்திருக்கும், ஏக்கமாக இருந்திருக்கும். ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அனுபவம், ஏன் இப்படிப்பட்ட கசப்பு என்று கூட நீங்கள் நினைத்திருக்கலாம். ஸோ இவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது ஒரு தாயை, பெரிய அன்பை இழந்ததை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவதாக எதை இழக்கிறார் என்றால் தன்னுடைய பெயரை அவர் இழக்குகிறார். அந்த அம்மா பாருங்களேன், எவ்வளோ நல்ல அம்மா. அதை மறிக்கும் போது டக்குன்னு ஒரு பேரை சொல்லிட்டு போகிறாங்க. என்ன பேர்? பெனினா அப்படி என்று சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அந்த நேம் அவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. அவங்க அப்பா என்ன செய்கிறாரு, அம்மா வச்ச பேர்லாம் இனிமேல் கூப்பிடக்கூடாது, அது நல்லா இல்லை, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு பேர் என்ன செய்கிறாரு, கொடுக்குறாரு. அதுதான் பென்யமீனா இருக்கிறது. அப்போ அம்மா தனக்கு இஷ்டப்படி கொடுத்த ஒரு பேர், ஒருவேளை அது அர்த்தம் வேற மாதிரி இருக்கலாம். அதனால அம்மா சொல்லி கொடுத்த ஒரு அடையாளத்தை இன்னைக்கு அவங்க அப்பா மாற்றிடுறாரு. அநேக சமயத்தில் நம்மளோட வாழ்க்கையில், நம்மளுடைய குடும்பத்தில் தலைமுறையாக சில அடையாளங்கள் வந்து கொண்டிருக்கலாம், சில ஆஸ்திகள் வந்து கொண்டிருக்கலாம், சில தொழில் வந்து கொண்டிருக்கலாம், சில உறவுகள் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் திடீர் என்று வந்த ஒரு நபர் மூலமாகவோ, திடீர் என்று ஒரு குடும்பத்தின் மூலமாகவோ, திடீர் என்று ஒரு அதிகாரத்தின் மூலமாகவோ அந்த அடையாளம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்துக்கிட்டு இருக்கலாம், அதை கெடுத்து இருக்கலாம், அந்த அடையாளத்தை மாற்றி இருக்கலாம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தானே இல்லையா? பிறந்த உடனேயே அம்மாவை இழக்கிறான். கொஞ்ச நாள் கழிச்சு தன்னுடைய அடையாள நேம் என்ன செய்றாரு, இழக்குகிறார். இப்போ இன்னொரு ஒரு இழப்பு என்னன்னா, இந்த பையன் பிறந்து 6 வயதாக இருக்கும்போது அவங்க அண்ணன், இந்த ராகேலுக்கு பிறந்த 2 பசங்கள்ல இவங்க அண்ணன் யார் என்றால் யோசேப்பு. யோசேப்புக்கு அப்போ 17 வயதுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த 17 வயதுல அவர் ஒரு தரிசனம் பார்க்குறாரு, தரிசனத்தை சொல்கிறாரு. தரிசனத்தை சொல்ல பிறகு அவங்க அண்ணனை சந்திக்க முடியாய் போகும்போது அவங்க அண்ணன்மார்கள் அவனை பிடித்து அவனை வஸ்திரத்தை உரித்து குழியில் போட்டு திருப்பி எடுத்து இஸ்மவேல் ஜனங்களிடத்தில் விற்று போட்டார்கள். விற்று போட்ட பிறகு அந்த சகோதரர்கள் அப்பாட்ட வந்து ஒரு நியூஸ் சொல்கிறாங்க, என்ன உங்கள் பிள்ளையாகிய ராகேலுடைய மகனாகிய யோசேப்பு மறித்துட்டான், கொடிய விலங்குகள் வந்து அவனை அடித்திருச்சு என்று சொல்லி அந்த சட்டை என்ன செய்கிறாங்க, அடையாளமாய் காட்டுறாங்க. அப்போ அந்த 6 வயதாக இருக்கிற பென்யமீனுக்கு ஒரு சேடு ஒரு நியூஸ் வருது, எங்கள் சொந்த அண்ணன் மறித்துட்டார். தன் சகோதரருடைய இழப்பு மிகப்பெரிய ஒரு இழப்பு இல்லையா? அங்கே 10 சகோதரர்கள் இருக்கலாம், ஏன் 15-20 சகோதரர் இருக்கலாம். ஆனாலும் அவனுக்குன்னு ஒரே ஒரு சொல்ல போன ஒரு அன்பான ஒரு சகோதரன் யாருன்னா யோசேப்பு, தரிசனம் பெற்ற ஒரு யோசேப்பு. ஆமென். பயபக்திக்குரிய ஒரு யோசேப்பை அங்கே இழக்குகிறார். பரிசுத்தத்திற்கு என்று வைராக்கியமுள்ள ஒரு யோசேப்பை இழக்குகிறார். தகப்பனுக்கு பிரியமான ஒரு யோசேப்பை அங்கே இழக்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு யோசேப்பு என்கிற தன்னுடைய சொந்த சகோதரன், மூத்த சகோதரனை அங்கு இழக்குகிறதை நாம் பார்க்கிறோம். இல்லை, என்ன ஒரு கொடுமை இல்லையா? ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாழ்க்கை முழுவதும் ஏதாவது ஒரு இழப்பு மேலே நஷ்டம் மேலே நஷ்டம். ஏதாவது ஒரு நஷ்டம் தான் தாங்கலாம், 2வது கூட தாங்கலாம். எல்லா நஷ்டமும் பயங்கரமான ஒரு அடியாக இருக்கிறது இல்லையா? பென்யமீனுடைய லைஃப்பில் திருப்பியும் ஒரு அடி, திருப்பியும் ஒரு அடி, திருப்பியும் ஒரு அடி. 4வதாக ஒரு இழப்பு, அவன் பிறப்பு வழியில் தான் இருக்கு. பெத்லெகேம்லையும் இல்லை, பெத்தேலையும் இல்லை,
வழியில தான் இழக்கிறான், பிறக்கிறான். அவனுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாருமே எங்க பிறந்தாங்க அப்படின்னு படிச்சா எல்லாமே யாக்கோபுடைய மாமனார் ஆகிய லாபான் வீட்டில் பிறக்கிறாங்க. அங்கே நல்ல ஒரு வசதியில் அவனுடைய பெர்த் இருந்திருக்கும், நல்ல மருத்துவர்களுடைய உதவி இருந்திருக்கும், நல்ல ட்ரீட்மெண்ட் இருந்திருக்கும், உதவி செய்ததற்கு நல்ல மக்கள் ஆதரவு உள்ள ஜனங்கள், வேலைக்காரிகள் என்று சொல்லி எக்கச்சக்கமான ஜனங்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு டெலிவரி ஒரு வழியில் ஒரு ரோட்டில் நடக்குதுன்னா எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு காரியமாக இருக்குது இல்லை? அப்போ இவன் எதை இழந்தான்னா தன்னுடைய நல்ல ஒரு டெலிவரியே என்ன செஞ்சிருக்கிறார் இந்த பையன், இழந்திருக்கிறத நான் பார்க்கிறோம் இல்லையா? வீட்டுக்குள்ள நடக்க வேண்டியதை, ஒரு ரூம்குள்ள நடக்க வேண்டியதை இன்னைக்கு வழியில் நடக்கிற ஒரு காரியம் என் வாழ்க்கையில் பார்க்கிறானே. அப்படி உதாரணத்துக்கு வச்சுக்கல, நீ எங்கடா பிறந்தன்னு கேட்டால் ரோட்டு ஓரத்தில் பிறந்தேன் அப்படி சொன்னால் எப்படி இருந்திருக்கும் இல்லை? ஒருவேளை ஸ்கூலில், ஒருவேளை ஆதார் கார்டில் ஐடி பண்ணுறப்ப உன் அட்ரஸ் சொல்லு, எங்கே பிறந்த, டேட் ஆஃப் பர்த் சொல்லு. ஆமாம், டேட் ஆஃப் பிளேஸ் எங்கே, பர்த் பிளேஸ் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கே தெரியாது. ஏதோ ஒரு வழியில் பிறந்தங்க, ரோட்டில் ஓரத்தில் பிறந்தங்க, ஆமாங்க அவசரத்தில் நான் பிறந்தேங்க, எங்கள் அம்மாவை மறிச்சிட்டாங்க, என் ஊர் பேர்லாம் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லும் போது எவ்வளோ ஒரு மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லை? ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம்தான். ஓகே, 4வது காரியத்தை இழப்பை நான் பார்க்குறோம். 5வது ஒரு பயங்கரமான ஒரு காரியம், இவங்க அப்பா இப்போ யாக்கோபு ரொம்ப வயசான மனுஷன். ஆமாம், இப்போ இந்த வயதான மனிதர் எல்லா பிள்ளைகளையும் கூப்பிடுறாரு, எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு, பிளஸ்ஸிங் கொடுக்குறாரு, வாக்கு தத்தத்தை கொடுக்குறாரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டே இருக்கும்போது இந்த பென்யமீன் வரும்போது பென்யமீனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் வருது. அவன் வாழ்க்கையில் இப்படி நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ஆதியாகமம் 49வது அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 49:27 பென்யமீன் பீறுகிற ஓனாய். என்ன ஆசீர்வாதம்? பென்யமீன் பீறுகிற ஓனாயா இல்லை? அப்படின்னா என்ன சுருக்கமாக சொல்ல போனா, எப்பா நீ மனுஷனே கிடையாது, நீ யாரு? விலங்குன்ட்ட, நீ அனிமல்ன்ட்ட, ஓனாயின்னு கூட சொல்லல, நீ பீறுகிற ஓனாய். காலையிலே நீ இரையை பச்சிப்பான், மாலையிலே தன் கொள்ளையிட்டதை பங்கிடுவான். இல்ல யோசேப்புலாம் அவனுக்கு கனிதரும் செடின்னு ஆசீர்வாதம் வருகிறது. செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான் வருகிறது. ஆனால் இது ஓனாய். ஓனாய் சாதாரண நாயே நம்மளுக்கு கஷ்டம், இதில் ஓனாயா? இப்போ மற்ற பசங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்க, அவன் அண்ணன் மரணே ஓனாய் அப்படின்னு தானே கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா? அப்போ ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டானோ இல்லையா? எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன், எவ்வளோ கஷ்டம். ஆசீர்வாதத்தையும் இழந்துட்டானா, வாக்கு தத்துவமே ஓனாய்த்தானா? உங்கள் அப்பா என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாரு? உங்கள் அப்பா உன்னை எப்படி ஆசீர்வதித்தார்? அவரா என்னை ஓனாயின்னு கூப்பிட்டாரு. எப்படி இருக்கும் அவன் மனசு இல்லை? எத்தனை காரியத்தை இழக்கிறார் பாருங்களேன். முதலாவது அம்மாவை இழந்தாரு, அடையாளத்தை நேம் இழக்கிறாரு, தன்னுடைய சொந்த சகோதரனை இழக்கிறாரு, தன் வீட்டு முகவரி என்பது அதையும் இழக்குகிறாரு. 5வதாக தன்னுடைய வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து, நீ மனுஷனே அல்ல, நீ ஒரு விலங்கு, கொடிய விலங்கு அப்படின்னுங்கிற ஒரு டைட்டில் அவன் வாழ தொடங்குகிறான். ஆனாலும் என் தேவன் ரொம்ப நல்லவருங்க. ஆமே, நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் ஆமாம் இந்த உலகம் உங்களை எவ்வளவு ஒதுக்கி வைத்தாலும், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ இழப்புகளை கொண்டு வந்தாலும், அந்த அளவுக்கு தேவன் பல நன்மைகளை, மகிமையான காரியங்களை, ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். ஆமென். இன்றைக்கு நடக்கிற இந்த காரியங்கள், மனிதர்கள் பேசுகிற காரியங்கள், உங்களுடைய இழப்புகளை பார்க்கும்போது நிச்சயமாகவே உங்கள் உள்ள சோர்ந்து போகும் தான். அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. உங்கள் உள்ள சோர்ந்து போகும். ஏன் எனக்கு மட்டும் என்று சொல்லி பல 1000 கேள்விகள் உங்கள் வாழ்க்கையில் எழும்பியிருக்கலாம். ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன், அந்த சோர்வில் நீங்கள் உட்கார்ந்துடாதீங்க. அது பிசாசு கொடுக்குற ஒரு சோர்வு. ஆமென். அது பிசாசு கொடுக்குற ஒரு வஞ்சகமான ஒரு ஆவி. அதை விட்டு நீங்கள் வெளியே தேவனோடு நீங்கள் உறவாடுங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பேளுங்க. மனுஷன் என்ன வேணாலும் சொல்லட்டும்,
என் பெற்றோர்கள் என்ன வேணாலும் பேசட்டும், யாரை வேணாலும் இருந்தாலும் என் கர்த்தரை இழக்க மாட்டேன், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை இழக்க மாட்டேன். என் தேவன் எனக்கு நல்லவராக இருக்கிறார், என் தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவன் வெறும் என் சகோதரருக்கு மாத்திரமில்லை, ஈவன் எனக்கும் என்னுடைய ஆபிரகாமின் தேவன் எனக்கு போதுமானவராக இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசத்துக்குள்ள நீங்க வளருங்க. இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அந்த சோர்விலிருந்து, அந்த குழியிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பாராக. அந்த துக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்துவாராக. ஆமென். அவர் உங்களுக்கு என்று ஒரு வழியை வைத்திருக்கிறார். அவர் உங்களுக்கு என்று சில ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். பரலோகம் உங்களுக்காக பல திட்டங்களை அது நேர்த்தியாய் வைத்திருக்கிறது. மனிதன் கொடுக்கிற உங்க வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை காட்டிலும் அதுல போய் சிக்காதீங்க, அதை சிக்காதீங்க. தேவன் உங்களுக்கு எடுத்துக்கிற ஒரு திட்டத்துக்குள்ள உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நடத்துவாராக. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். அவங்க அம்மா எங்க மரிச்சாங்கன்னா போகிற வழியில தான் மரிச்சாங்க. உடனே அந்த ராகேலுடைய பாடியை தூக்கிட்டு கொண்டு போய் யாக்கோபு, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பத்திற்குன்ற ஒரு கல்லறை தோட்டம் இருந்துச்சு இல்லையா, அங்க போய் அடக்கம் பண்ணியிருக்கலாமே. ஆனா அங்க அடக்கம் பண்ணல. அவங்க போக்குற வழியிலேயே அங்க என்ன செஞ்சுட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டு போனதை நான் பார்க்க முடியுது. இல்லை, எவ்வளவு ஒரு வேதனையான ஒரு காரியம் இல்லையா? ஆனால் நீங்க பார்க்கும்போது ஆபிரகாம் மனைவி சாராள், ஈசாக்குடைய மனைவி ரெபெக்கா, இவங்களுடைய கல்லறை எல்லாம் ஒரே இடத்துல இருக்குதுங்க. இவங்க கல்லறை எல்லாம் ஒரே இடத்துல ஒரு கல்லறை தோட்டத்தை வாங்கி எல்லாமே இருக்குது. எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 49:31 வாசிக்கிறேன். யார் யாருடைய கலர் எல்லாம் அங்கே இருக்குது, யாருடைய பாடியெல்லாம் அங்கே அடக்கம் பண்ணிக்கிறாங்க. அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே ஈசாக்கையும் அவர் மனைவியாகிய ரெபெக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். அங்கே லேயாளையும் அடக்கம் பண்ணினார்கள். அந்த லேண்டை காசு கொடுத்து வாங்கி தன்னுடைய ஃபேமிலிக்கு என்றே ஒரு கல்லறை தோட்டம் மாதிரி என்ன செஞ்சுட்டாங்க, கட்டிட்டாங்க. யாக்கோபு அங்கதான் போகிறார், ஈசாக்கு அங்கதான் இருக்கிறார். அப்ப ஃபேமிலியா எல்லாமே இருக்கிறாங்க. கணவன் மனைவியா. ஆனா இங்கு ஒரே ஒரு சகோதரி மட்டும் மிஸ் ஆறாங்க. யார் என்றால் ராகேலுடைய பாடி இங்கு வரல. போகிற வழியிலே அங்கேயே ஏதோ ஒரு குழியை நோண்டி அங்கேயே ஒரு அடக்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அட்ரஸும் கிடையாது அந்த இடத்துக்கு. அங்கதான் அந்த சகோதரிய கல்லறை இருக்கிறது. உங்க அம்மா எங்க அடக்கம் பண்ணாங்கன்னு கேட்டா போகிற வழியில. எங்க பிறந்த? போகிற வழியில. ஆனா கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறார். ஆமென். அந்த ராகேலுடைய கல்லறை பல வருடத்திற்கு பிறகு இந்த வேதாகமம் குறிப்பிட்டிருக்கிறது நான் பார்க்க முடியுது. எங்க? 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில். ஆமென். 10ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 10:2. நீ இன்றைக்கு என்னை விட்டு போகிற போது, இது யார்கிட்ட சொல்றாரு என்றால் சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்கிட்ட சொல்றாங்க. பென்யமின் எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறையில் 2 மனுஷரை காண்பாய். ஆமென். ராகேலின் கல்லறை அண்டையில். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், இந்த இடத்தை பரிசுத்த ஆவியானவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறார். பாருங்களேன், ஆவியானவர் அழகாக இங்கே எழுதி வைத்திருக்கிறார். எதற்கு? இதெல்லாம் தேவையே இல்லை தான் இல்லையா? நீ போயா, அங்கே உனக்கு 2 கழுதை, நீ காணாமல் போன உன் கழுதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அது இல்லை. நீ போகும்போது ராகேலின் கல்லறை இருக்கும் பத்தியா, அங்குதான் நீ தேடினது கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப இந்த குடும்பத்தாருக்கு ராகேலுடைய கல்லறை எங்க இருக்குதுன்னு தெரியாம கூட இருந்திருக்கலாம், மறந்திருக்கலாம், ரெக்கார்டு இல்லாம இருக்கலாம். ஆனா பரலோகம் சூப்பரான ஒரு ரெக்கார்டை எழுதி வைத்திருக்கிறதுங்க. ஆமென். எந்த இடத்துல நீங்க பெயின் அனுபவித்தீங்களோ, எந்த இடத்துல நீங்க வேதனை அனுபவித்தீங்களோ, எந்த இடத்துல ஒரு கசப்பை நீங்க பார்த்தீங்களோ, அந்த இடத்தை பரலோகம் ரெக்கார்ட் பண்ணி மீண்டும் அந்த அடுத்த சந்ததி வரும்போது அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என் பரலோகம் தீர்மானித்திருக்கிறது நாம் பார்க்க முடியுது. ஆமென்.
எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா? இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லட்டுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் ராஜா வேண்டும், ராஜா வேண்டும், ராஜா வேண்டும் என்று சொல்லுறாங்க. இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை தான். ஆனாலும் ஜனங்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லிட்டு இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்கள்ல இருந்து யாரை ராஜாவா செலக்ட் பண்ணா என்று சொல்லி தேவன் பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மனுஷனை பார்க்கிறாரு. ஆமென். அவர் யாரு? கீசுடைய மகனாகிய சவுலை அவர் தெரிந்து கொள்கிறாரு. ஆமென். அந்த சவுல் எப்படிப்பட்ட மனிதர் என்றால் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள தேசத்துக்குள்ள மிகவும் உயரமானவனான். ஆமென். அவங்க அப்பா பராக்கிரமசாலியா இருந்தாராம். ஹல்லேலூயா. ஆமென். சௌந்தரியவானா இருந்தானா. யாரு? இந்த ராஜாவா. இந்த ராஜா யாரு யாருன்னு ஹிஸ்டரியை போய் கொஞ்சம் அலசி பார்த்தா இந்த வேதாகமம் சொல்லுகிறது 9ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல பென்யமீன் கோத்திரத்தாரேல் என்று ஆரம்பிக்கிறது நான் பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. என் தேவனுக்கு நன்றி செலுத்துவேன். எந்த பென்யமீன் வழியில பிறந்து துக்கத்தோடு பல இழப்புகளோடு பல நஷ்டத்தோடு வாழ்ந்து வந்தானோ அதே பென்யமீன் கோத்திரத்திலிருந்து அதே பென்யமீன் சந்ததியிலிருந்து தேவன் இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவை அங்கு எழுப்புகிறதை பார்க்கலாம். எத்தனையோ கோத்திரங்கள் இருந்திருக்கலாம், எத்தனையோ கோத்திரங்கள் இருந்திருக்கலாம். ஆனாலும் எந்த கோத்திரம் நசுக்கப்பட்டு எந்த கோத்திரம் தொடக்கத்தில் அதிகமான வலியோடு வேதனையோடு ஆரம்பித்திருக்கிறாங்களோ அந்த கோத்திரத்திலிருந்து என் தேவன் முதல் ராஜாவை அங்கு எழுப்பி இஸ்ரவேல் நாட்டுக்கு அங்கு ஒரு பெரிய பரிசாக கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோமே. என் தேவன் ரொம்ப நல்லவர். அவருடைய தெரிந்து கொள்ளுதல், அவருடைய அழைப்பு, அவருடைய தீர்மானங்கள், அவருடைய திட்டங்கள் எல்லாம் ரொம்ப 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 வித்தியாசமானதா இருக்கிறது. ஆமென். இந்த சவுல் பென்யமீன் கோத்திரத்தாரில் இருக்கிற ஒரு சவுலா இருக்கிறார். ஆமென். அதே போல புதிய ஏற்பாட்டுக்குள்ள போகும்போது அங்கு ஒரு சவுல் இருக்கிறாரு. சவுல் என்கிறவர் பவுலாய் மாறினவர். இவர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர் என்றால் இவரும் இதே பென்யமீன் கோத்திரத்தாலிருந்து வந்த மனுஷன். அப்ப நான் ஒன்று சொல்ல முடியும், முதல் ராஜாவும் இந்த பென்யமீன் சவுல். அதே போல புதிய ஏற்பாட்டில் மிகப்பெரிய ஒரு அப்போஸ்தலர், அநேக நிருபங்களை எழுதினவர், அநேக மிஷனரி ஜேர்னிகளை பண்ணினவர், அநேக சபைகளை உருவாக்கினவர், அநேக அற்புதங்கள் அடையாளங்களை பண்ணின தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிற அந்த சவுலும் இதே பென்யமீன் கோத்திரத்திலிருந்து. அப்ப சுருக்கமாக ஒன்று சொல்லப்போனா தேசத்தை கட்டி எழுப்பதும் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்கும் தேவன் தெரிந்து கொண்ட மிகப்பெரிய ஒரு பாத்திரம் யார் என்றால் இந்த ராகேலுடைய சந்ததியிலிருந்து இந்த பென்யமீன் கோத்திரத்திலிருந்து கர்த்தர் எழுப்பினது உண்மை என்றால் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் கர்த்தர் எழுப்புவாராக. ஒருவேளை இன்றைக்கு பார்க்கிறவங்க நஷ்டத்தை, இன்றைக்கு பார்க்கிறவங்க இழப்பை நீங்க பார்த்துட்டீங்க, நீங்க ஒரு நாளும் கலங்கிடாதீங்க. உங்க சந்ததியுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு தீர்மானம் பண்ணி வைத்துக்கிறார் என்பதை நீங்க ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லைங்க, இன்னும் பல ஆசீர்வாதங்கள் பென்யமீனுடைய லைஃப்ல கிடைக்கிறதை நான் பார்க்கிறோம். ஆமென். முதல் ஆசீர்வாதம், நான் அநேக ஆசீர்வாதங்கள் சொல்லிட்டே இருக்கிறேன். அடுத்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா யோசேப்பு மரித்துட்டான் என்பது தான் பென்யமீனுடைய இதயத்தில் ஆழமாய் அழுத்தமாய் பதியப்பட்ட ஒரு துக்கமான ஒரு செய்தி. ஆனால் திடீர் என்று எகிப்துக்கு போகிறாரு. யோசேப்பை முகமுகமாய் பார்க்கிறார். ஆமென். மரித்து போன என்கிற யோசேப்பை அன்றைக்கு உயிருள்ள ஒரு நாய் அங்கு பார்க்கிறார். தான் சொந்த சகோதரனாகிய யோசேப்பை அங்கு பார்க்கிறார். 6 வயது 7 வயது இருக்கும்போது என் அண்ணன், என் சகோதரன், தரிசனம் பெற்றவன், ஆவிக்குரியவன், ஜெபிக்கிறவன், கனிதருகிற செடிகிற யோசேப்பு மரித்துட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கர்த்தர் உங்களுக்கு என்ற ஒரு நாளை நியமித்திருக்கிறார். எதை நீங்க இழந்தீங்களோ, எந்த சகோதரனை இழந்தீங்களோ, எந்த தரிசனம் பெற்றவனை இழந்தீங்களோ அதே தரிசனம் பெற்ற மனிதனை, அதே ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் இன்னைக்கு முகமுகமாய் பார்க்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அடுத்து ஒரு ஆசீர்வாதம் தெரியுங்களா? இந்த யோசேப்பு இந்த பென்யமீனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. என்ன ஆசீர்வாதம் என்றால் ஆதியாகமம் 45:22-25 நீங்க வாசிக்கும் போது அங்கு 300 சில்வர் காயின் என்ன செய்றாரு அங்கு கொடுக்கறதை பார்க்கிறோம். ஆமென். ஆமா, 300 வெள்ளி காசுக்கு கொடுக்கிறாரு. நல்லா கவனிங்களேன். இயேசுவை எத்தனை வெள்ளி காசுக்கு வித்தாங்கன்னா 30 வெள்ளி காசுக்கு. யோசேப்பை எத்தனை வெள்ளி காசுக்கு வித்தாங்கன்னா 20 வெள்ளி காசுக்கு. ஆனா இங்கு பென்யமீனுக்கு கிடைக்கிற வெள்ளி காசு பல 10 மடங்குக்கு அதிகமான வெள்ளி காசு இவன் கையில் இப்ப கிடைக்கிறது. எத்தனை வெள்ளி காசு? 300 வெள்ளி காசை கர்த்தர் அங்கு கொடுக்கிறார். ஆமென், 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 ஆமென். எவ்வளவு நல்லவர் பாருங்களேன். இந்த காரியம், இந்த ஆசீர்வாதம் எங்க இருந்து வருதுன்னா எகிப்துல இருந்து வருது. ஆமென் சொல்லிருங்க. இது எங்க இருந்து வருதுன்னா ஆமா பார்வோன் அரண்மனையிலிருந்து, கவர்மெண்ட்ல இருந்து அங்கு வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். இந்த
இத்தனை வருஷம் வரையும் அவங்க அண்ணன் ஒரு வெள்ளி காசு கூட கொடுத்தது மாதிரி எந்த ரெக்கார்டு இல்லை. ஆனால் திடீர் என்று 300 வெள்ளி காசு, ஹல்லேலூயா, கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 1 கோடி 2 கோடி மதிப்புள்ள அவ்வளவு பணம் இன்னைக்கு பென்யமீன் கரத்தில் கர்த்தர் கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதே வசனத்தை வாசிக்கும் போது 5 மாற்று வஸ்திரங்கள் கொடுக்கப்பட்டுச்சான். ஆமேன். இந்த பையனுக்கு ஒரு ட்ரெஸ்ஸே போதுமே இல்லையா, 5 மாற்று வஸ்திரங்கள். ஆமேன். சாதாரண வஸ்திரம் இல்லைங்க, சாதாரண வஸ்திரம் கிடையாது. ஆமா, அது எங்கேருந்து வந்துச்சுன்னா அரண்மனையிலேருந்து வந்துச்சுன்னா ஒரு நேர்த்தியான, ஒரு அற்புதமான, ஒரு விலை உயர்ந்த, ஆமா, ரொம்ப அழகான ஒரு ஆடைகள் தான் நிச்சயம் என்ன தெரிஞ்சிருக்கும் பென்யமீனுடைய லைஃப்பில் அங்கே கிடைக்கிறத பார்க்குறோம். இல்லை, அவங்க அம்மா மட்டும் உயிரோடு இருந்தாங்கன்னா எத்தனையோ ட்ரெஸ்ஸு தச்சு சாமியலுக்கு போட்டது மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்கல, பார்த்தீங்களா? ஆனால் வேறு வாய்ப்பு வேறு லெவலில் கர்த்தர் கொடுக்குறத நான் பார்க்குறோம். ஆமீன். ஆதியாகமம் 43:29 வாசிக்கும் போது அதுக்கு பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் வருகிறது. தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவார். ஆமீன். தேவன் உனக்கு கிருபை செய்ய கடவார். யாருக்கு இந்த ஆசீர்வாதம், இந்த கிருபை? வேற பென்யமீனுக்கு தான் வருது. எத்தனையோ சகோதரர்கள் இருக்கிறாங்க, யார் மேலேயும் அந்த கிருபை இல்லை. ஆனால் பென்யமீன் மேலே மட்டும் தேவனுடைய கிருபை அங்கே இறங்குறதை நான் பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆமேன், உங்கள் மேலே கர்த்தருடைய கிருபை இருக்குது, உங்கள் குடும்பத்து மேலே கர்த்தருடைய கிருபை இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. மனிதனுடைய அன்பு, தயவு, ஆமாம், எதுவுமே இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் உறவினர்கள், உங்கள் சகோதர சகோதரியுடைய ஆதரவு இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, பரலோகத்தின் தேவனுடைய கிருபை உங்கள் மேலே இருக்கிறது என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இழப்புகள் எல்லாம் பார்க்கும்போது சாத்தான் சொல்லியிருப்பான், பென்யமீன் உன் லைஃப் வேஸ்ட், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, உங்கள் அம்மா இறக்கும் போது நீனும் இறந்துருக்கலாம், நீ எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிற, இழப்பு மேலே இழப்பு எதுக்கு சந்திச்சுட்டே இருக்கிற, உங்கள் அப்பா வயசானவர், அவரால் ஒன்றும் செய்ய முடியல, அடுத்தது சகோதரர்கள் உனக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, உன் மூத்த சகோதரன் யோசேப்பு மரிச்சிட்டான் என்று சொல்லி பல விதமான சோர்வினுடைய வார்த்தைகளை சொல்லி 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 பென்யமீனை இன்னும் கீழே நசுக்கி கொண்டிருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் நல்லவர். தேவனுடைய கிருபை எப்ப பென்யமீன் மேல இறங்குனுச்சோ அப்பவே கர்த்தர் நல்லவராய், ஆமேன் ஆமேன், கர்த்தருடைய வாழ்க்கையில மிகவும் அற்புதராய் இருக்கிறார். ஒரு தாய் செய்ததை காட்டிலும், ஒரு தகப்பன் செய்ததை காட்டிலும் மிகவும் அதிகமான காரியங்களை இந்த பென்யமீனுடைய லைஃப்ல கர்த்தர் செய்தார் என்பது உண்மை. என்ன ஏன் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வார். இதை காட்டிலும் பல மடங்கு காரியத்தை கர்த்தர் அற்புதமாய் எங்க வழியில உங்க வழியில அவர் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன் 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 ஆமேன். பெத்தேலிலும் இல்லை, பெத்லகேமிலும் இல்லை. ஆமேன் ஆமேன். ஆனாலும் தேவன் நல்லவர். பெத்தேலில் இருக்கிற ஆசீர்வாதமும் கிடைச்சிச்சு, பெத்லகேமில் இருக்கிற ஆசீர்வாதமும் இந்த பென்யமீனுடைய லைஃப்ல கிடைச்சிச்சு. ஆமே, நீங்க போகாத இடங்கள்ல, நீங்க பார்க்காத இடத்தினுடைய ஆசீர்வாதத்தை தேவன் உங்களுக்கு இன்றைக்கு தரப்போகிறார் என்பதை நீங்கள் விசுவாசிங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். துக்கத்தின் மகனுடைய வாழ்க்கையில ஆறுதலின் ஆசீர்வாதங்கள் பல மடங்கு கிடைக்கிறதை நாம் பார்த்தோம். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிக்க, நிச்சயம் அற்புதம் நடக்கும். ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் அதிகமாக நேசிக்க நல்ல தகப்பனே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி. பென்யமீன் வாழ்க்கையில் பல இழப்புகள், ஆனாலும் பரலோகம் அந்த இழப்புகள் எல்லாம் மீண்டும் பல மடங்கு திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க. அதற்காக நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலையும் தேவ கிருபை இறங்குவதாக. அவங்க இந்த சோர்விலிருந்து இவரை வெளியே கொண்டு வருகிறோம். அந்த குழியிலிருந்து நீர்களை வெளியே கொண்டு வந்து உங்களுடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் நீர்களை தேற்றி ஆறுதல் படுத்துவீராக. இவரை நாங்கள் இயேசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். பல மடங்கு ஆசீர்வாதத்தை மீண்டும் இவர்கள் பெற்றுக்கொள்ள, பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, உலகத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள, சரீரத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாய், பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய், இழந்து போன குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம், வாழ்த்துகிறோம். ஆசீர்வதிக்க மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. Praise the Lord. God bless you.